Hi, hello, வணக்கம். நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 8க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். ஒன்றும் பெருசாலாம் இதை கிடையாது. வெறும் இந்த எம்பெடட் ஃபிகர், மிரர் இமேஜ், பேப்பர் ஃபோல்டிங், கட்டிங் இந்த மாதிரியான நான் நோபல் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே பார்த்துடலாம். ஃபைன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Select the option figure in which the given figure is embedded rotation is not allowed. ஓகே, உட்பதிக்கப்பட்ட படத்தை கண்டுபிடிக்கணும். இந்த படம் இருக்கு இல்லையா, இது அப்படியே எங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு, எந்த ஆப்ஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ரொட்டேஷன் நாட் அலவுட்னா இது என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் அப்படியே அங்கே இருக்கணும். சரியா, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா பாருங்க. ஸோ இந்த எனக்கு இப்படி வந்து எப்படின்னா இந்த ரெண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இப்படி ஒரு புள்ளி வர மாதிரி இருக்கணும், இல்லை இப்படி இப்படி வருது இல்லையா, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பார்க்கலாம். புள்ளி இருந்தாலும் இப்படி இப்படி இல்லை, ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பியில் பாருங்கள், இப்படி வருது. பட் ஆனால் எனக்கு என்ன ஆகுது, பொசிஷன் ரொட்டேஷன் மாதிரி இருக்கா, தப்பு. ஆப்ஷன் சியில் பாருங்கள், இங்கே வச்சு இப்படி இப்படி வருது. ஆனால் இங்கே ஒரே செகண்ட் மட்டும் கவனிக்கணும். இதில் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துட்டு அப்புறம் இந்த டாக் இருக்கும் இல்லையா, அந்த மாரி வந்திருக்கு. பார்க்கலாமா? இதில் டக்குன்னு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் எனக்கு அந்த டாக் மாதிரி இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது இல்லை. இதெல்லாம் என்ன இருக்குது, அந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி வந்து அந்த டாக் மாதிரி வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், அழகாக கவனமாக போட்டாலே போதும், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் போட்டால் ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இப்போ பெருசாக ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இருக்கிற ஆப்ஷன்ஸில் யார் கரெக்டாக அதில் எம்பெடட் ஆகிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரியா, செக் பண்ணி பார்ப்போமா. ஆப்ஷன் ஏ பார்த்தா எனக்கு எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒரு லைனில் கீழே வந்து இப்படி வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வரணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ சும்மா அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வச்சு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இப்படி எனக்கு இல்லவே இல்லை. கரெக்டாக அடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்படி சின்னதாக எடுக்கிறேன்னா இப்படி எடுத்தால் இந்த லைன் இங்கே மிஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இப்படி பார்க்குறேன், இப்படி பார்த்தா கீழே இருக்க லைன் மிஸ் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இப்போதைக்கு இவனை மிஸ் பண்ணுறேன். அடுத்து கர்வ்ஸே இல்லை, எனக்கு கர்வ்ஸ் இருக்க ஆப்ஷன் கண்டிப்பாக வரப்போகிறது. நெக்ஸ்ட் இவனை பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள். எனக்கு இப்படி கட் ஆகி ஒரு படம் வந்திருக்கு, இப்படி கீழே வந்து இல்லை மேலே ஏறி, ஓகேவா? ஸோ அப்படியே டிட்டோவாக இருக்கா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தேர் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது இதில் எம்பெடட் ஆகிருக்க ஆப்ஷன் யாருன்னு கேட்குறாங்க. எந்த ஆப்ஷன் பார்க்கலாமா? சரி, ஒன்றுனா பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்லையே, அது இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது, பட் ஆனால் இந்த இருக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. இன்னும் இருக்குது, இது ஸ்லாண்டாக போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பியில் கீழே பார்த்த மாதிரி ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கான்னு செக் பண்ணேன். கீழே பார்த்த மாதிரி இருக்குது, பட் அந்த எனக்கு இப்படி பெருசாக வந்து இங்கே சின்னதாக போகிற மாதிரி இங்கே ஒரு படம் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தா ஆக்சுவலாக அடுத்து பாருங்கள், இந்த கர்வ்ஸ் இருக்கா, இந்த கர்வ் இருக்காங்க, ஒரு கர்வ் இருக்குது, பட் இந்த மாதிரி டபுள் லைனாக இல்லை. ஆப்ஷன் டியில் இப்படி கப்பல் இருக்குல்ல, இந்த கப்பல் மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். கப்பல் மாதிரி எதாவது இருக்கான்னா அதுவுமே கிடையாது. ஸோ அப்போ பி தான் எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எங்கே இருக்குது, இந்த பெரிய ஸ்லாண்ட்டு, இந்த சின்ன ஸ்லாண்ட்டு, இந்த லைன். ஸோ அப்போ பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து செக் பண்ணிட்டு வந்து போடுறப்போ ஒரு கிளாரிஃபிகேஷனோட போட முடியும். ஃபைன். Question number 4 பாருங்க. The given problem figure is embedded in one of the given answer figures, which is the answer figure அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஏறி இறங்குற மாதிரியான படம் இருக்குது. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இப்படி லைன் முடிஞ்சிச்சு, வராது. இப்படி ஸ்டார்ட் பண்ணால் கீழே இறங்கி மேலே போயிட்டு திரும்ப கீழே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கினா அவனுமே வரமாட்டான். அதுவும் கீழே இறங்கினா எனக்கு இவ்வளோ பெருசு வரணும், ஏன் வராது. அடுத்து பியில் பார்க்குறேன். பியில் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ இப்படி போனால் இப்படி வந்துட்டு இறங்கிட்டு திரும்ப இப்படி போயிட்டு ஸோ யார் எனக்கு கரெக்டாக இருக்காங்க, பியிலையே எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பி தான் எனக்கு ஆன்சர். ஸோ சி செக் பண்ணி பார்த்தாலுமே இங்கே ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும், பட் எனக்கு இந்த மாதிரி கீழே வந்துட்டு இது குட்டியாக போய் மேலே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. எனக்கு என்ன ஆகணும், கீழே இறங்கணும், சி வரமாட்டாங்க. டியில் அப்படி ஒரு அப் அண்ட் டவுனே எனக்கு கிடைக்கல. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இந்த ஃபிகர் எந்த ஃபிகரில் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ப்போமா. எனக்கு இப்படி வரணும், அதாவது இப்படி ஒரு ஃபிகர் இருக்கும், அந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பார்ப்போம். இங்கே இப்படி ஒரு லைன் இல்லை, இப்படி வந்தாலும் கீழே எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக டி வராது. இங்கே இருக்கேன் மேம்னா சரி ஓகே இது இருக்குது. அடுத்து இப்படி வந்து இங்கே வந்துட்டு எனக்கு எங்கே வரணும், இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், இது மேலே ஏறுது, தப்பு. ஸோ சி வரமாட்டாங்க. அடுத்து பியில் ஃபிகரில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளே எனக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ பி வராது, மிச்சம் இருக்குது ஏ தான். செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சிச்சு. ஸோ ஏல
ஓகே. ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து கீழே வந்து ஸோ இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்து லெஃப்டில் வந்து முடியுது. ஸோ ஏ தான் ஆன்சர். ஆன்சர் ஏ தான், ஆப்ஷன் ஏ கிடையாது. ஏன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 6th கொஸ்டின் பாருங்கள். எனக்கு கீழே இந்த குட்டியாக இந்த கொடி மாதிரி ஒன்று வந்துட்டு ஒரு குட்டி ட்ரையாங்கிள், அதுக்கு மேலே ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அதை வச்சு ஈஸியாக எடுக்க போகிறோம். இங்கே குட்டி ட்ரையாங்கிள் எதுவுமே கிடையாது, 1 கிடையாது, 2ல் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்து திரும்ப மேலே போய் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக 2 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? 2, ஆப்ஷன் பியில் இருக்குது. செலக்ட் தி ஆப்ஷன் விச் கிவர் ஃபிகர் இஸ் எம்பெடட்னு கேட்குறாங்க. இந்த உரல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்மளுக்கு இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தா இது கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தா இப்படி ஒரு உள்ளே போயிட்டு வரல எனக்கு. இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி திரும்பி இருக்குது. ஓகேவா? அப்படி வரமாட்டாங்க. அப்போ யார் எனக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. என்ன இருக்குது? உரல் இப்படி இருக்கா? ஸோ டி தான் எனக்கு ரைட் ஆன்சர். ரொட்டேஷன் நாட் அலோட்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லலை. இந்த படம் எங்கே உட்பொதிக்கப்பட்டிருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகே. செலக்ட் தி ஆப்ஷன் விச் ஃபிகர் இஸ் எம்பெடட் ரொட்டேஷன் இஸ் நாட் அலோட். ரொட்டேஷன் நாட் அலோடா இந்த ஃபிகர் எங்கேன்னு கேட்குறாங்க. இந்த மீசை மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு ஃபிகர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இங்கே இப்படி ஏறி இறங்குதான்னு பார்த்தா இல்லை. சரி, இப்படி நல்லா ஏறி போய் இறங்குதான்னு பார்த்தாலும் கிடையாது. அது விட்டுருலாமா? பி பாருங்கள். பியில் ஏறவே இல்லை எனக்கு எங்கேயுமே. ஸோ இப்படி போனால் தப்பாயிரும். அடுத்த ஆப்ஷன் சியில் இப்படி ஏறி இப்படி கிராஸாக இறங்கி தான் வரணும். ஸோ சியுமே கிடையாது. மிச்சம் இருக்கிறது டி தான். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ இங்கேயும் வருதா? அதே மாதிரி இப்படி பார்த்தாலுமே இருக்கும். ரைட். செலக்ட் தி ஆப்ஷன் ஃபிகர் விச் இஸ் கிவன் ஃபிகர் இஸ் எம்பெடட். ஓகேவா? இந்த ஐஸ்கிரீம் மாதிரி கொஞ்சம் சாச்ச ஐஸ்கிரீமாக இருக்குது. கீழே இது ரைட் ஆங்கிள், கீழே தான் எனக்கு ஸ்லாண்டிங் வர மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ஏல இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலை, லைட்டாக இது வந்து மொட்டை நிற்கிது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பியில் எனக்கு இப்படி போகிற ட்ரையாங்கிள் வேணும், அதாவது இப்படி வர ட்ரையாங்கிள் வேணும். ரெண்டுமே தப்பாக இருக்குது. ஸோ இவங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஆப்ஷன் சியில் எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி வருது, பட் ஸ்ட்ரைட் லைன் இல்லை. சியும் கிடையாது. மிச்சம் இருக்கிறது டி தான். சரி, டியில் எங்கே இருக்குது ஆன்சர் அப்படின்னு பார்த்தா இந்த இருக்கு பாருங்கள். இப்படி மேலே ஏறிட்டு வருதா? இந்த ஐஸ்கிரீம் குச்சி எங்கே இருக்குது? இப்படி வந்து இந்த லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை வச்சு ரொம்பவே வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை வச்சு மட்டுமே ஆப்ஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி பாக்ஸ் எங்கே இருக்குது? இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஸோ ஏன் வராது. பியில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு எடுப்போம். இல்லை பாக்ஸே ஒன்று கூட இல்லை. இதெல்லாம் கிராஸ் லைன். சரியா? சுழி கிடையாது. இதுலேயுமே பாக்ஸ் இல்லை. இப்போ பியில் மட்டும் தான் பாக்ஸ் இருக்குது. வேறு இதுலேயே பாக்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் பி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். இதுக்கு பேர் பேப்பர் ஃபோல்டிங் கட்டிங். நம்ம சின்ன வயசுலாம் என்ன பண்ணுவோம்? ஒரு பேப்பரை 4ஆக மடித்து நடுவில் கார்னர்லாம் கட் பண்ணால் பிரித்தா பூ மாதிரிலாம் ஷேப் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கர்ச்சீஃப் மடிப்போம்ல, இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஹாஃபாக மடிக்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் கிடைக்கிது. இதில் ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர் கட்டிங் போடுறாங்க. அப்போ இது பிரித்து அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆகும்? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிரர் போட்டால் இந்த பக்கம் ஃபுல்லாக கிடச்சிருவாங்களா? அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட போகிறேன். மிரர் போட்டால் என்ன ஆயிரும்? எனக்கு இப்படி ஒரு படம் கிடைக்கும், இங்கே ஒரு வட்டம் கிடைக்கும். அடுத்து இது ஃபுல்லாக பிரித்தா என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு கட்டம், இங்கே ஒரு கட்டம், இங்கே ஒரு வட்டம் கிடைக்கும். அப்போ சர்க்கிள் சர்க்கிள், ஸ்கொயர் ஸ்கொயர், சர்க்கிள் சர்க்கிள், ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்கணும். இது பாரு, இது எப்படி இருக்கணும்? நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். அந்த ஷேப்ஸ் சேர்த்தா ஆப்ஷன் ஏல இப்படி 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 இருக்குது, தப்பு. ஆப்ஷன் பியில் பாருங்கள், இப்படி இருக்குது, கொண்டா பிளான் இருக்கா? ஸோ பியுமே கிடையாது. ஆப்ஷன் சி அண்ட் டியை பார்க்குறேன். ஷேப்ஸ் பாருங்கள், டியில் இப்படி வந்து, ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி வந்திருக்கணும். என்ன பண்ணிடுச்சு? தப்பாக வந்திருக்கு. ஸோ சி தான் கரெக்ட். என்ன இருக்குது? 2 சர்க்கிள் சர்க்கிள், ஸ்கொயரு ஸ்கொயர். சரியா? சும்மா அந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணாலே போதுமானது தான். ஃபைன். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். செலக்ட் தி ஆப்ஷன் விச் கிவர் ஃபிகர் இஸ் ரொட்டேஷன் இஸ் நாட் அலோட் சொல்லிட்டாங்க. இந்த அம்ப்ரெல்லா மாதிரியான படம் எங்கே இருக்குது? அம்ப்ரெல்லா எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள். பட் ஆனால் இந்த அம்ப்ரெல்லா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது எனக்கு கொஸ்டினில். பட் இங்கே என்ன இருக்குது? கீழே ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஆப்ஷன் ஏ கிடையாது.
ஆப்ஷன் பியில் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு அம்ப்ரலா இருக்குது, கீழே வந்து இந்த ஜே மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே இருக்குது. பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இதுலேயே அம்ப்ரலா இருக்குது பட் கீழே வளையலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இதில் ரெண்டும் டச்சே ஆகலை. ஓகேவா, ஸோ பி தான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ப்ராப்ளம் ஃபிகரில் என்ன இருக்குது, எம் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, இதில் எம்மை வரைய முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பியில் எனக்கு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு எம் தாராளமாக வரும். ஸோ பி அப்படின்றதா கரெக்டு. ஆனால் ஆப்ஷன் பி கிடையாது. பின்ற ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. 14th கொஸ்டின் பாருங்கள். சர்க்கிள் இந்த இமேஜ்க்கான மிரர் இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, மிரர்னு கொடுத்துட்டு வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி சைடில் லைன் கொடுத்துட்டா மிரர் இமேஜ், கீழே லைன் கொடுத்தா வாட்டர் இமேஜ். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஆப்ஷன் இமேஜ் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும். இந்த 4 பக்கமும் சர்க்கிள் இருக்குல்ல, 4 பக்கமும் சர்க்கிள் அப்படியே தான் வரப்போகுது. ஆப்ஷன் அதை வச்சு பண்ண முடியுமா பார்த்தா எல்லாமே சேமாக இருக்குது. ஓகே, அதை வச்சு பண்ண முடியாது. நடுவில் 2 சர்க்கிள் இருக்குல்ல, இது மிரரில் போகிறப்ப என்ன பண்ணும், அப்படியே தான் இருக்கும். இப்படி மாற சான்ஸ் இருக்கா, மாறாது. அப்படி மாறி இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷன் ஏவும் சியும், அதை தூக்கிறேன். இப்போ பியா டியான்னு டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு இவங்க 2 பேர் இப்படி பார்த்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆன்சர்லேயே எப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேர் பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க. பியில் என்ன ஆயிடுச்சு, 2 கீழே திரும்பியிருக்கா. ஸோ தப்பு, டி தான் ரைட் ஆன்சர். மிரர்லாம் வரைஞ்சலாம் பார்க்க வேணாம், கண்ணால் பார்த்து அழகாக போடலாம். ஓகேவா, சும்மா தூக்கி பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபிகர் வந்து இப்படி இருக்குது, இந்த ஃபிகர் இருக்குது, இது மிரர் எப்படின்னு இருக்கும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் லைன் இப்படி வந்திருப்பாங்க, இவன் இப்படி வந்திருப்பான், உள்ளே வந்திருப்பான். இப்படி வச்சா இப்படி வரப்போகுது, இப்படி வச்சா இப்படி வரப்போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி போட்டாலே போதுமானது. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ஒண்டர் லிஸ்ட். ஓகேவா, இதில் ஆப்ஷன் சூப்பராக எலிமினேட் பண்ணலாம். டபிள்யூஓன்னு இருக்குது, டபிள்யூஓ இங்கேன்னு ஸ்டார்ட் ஆகணும், இங்கே ஓடபிள்யூன்னு ஸ்பெல்லிங் தப்பெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து டபிள்யூ எனக்கு என்ன பண்ணும், மாறாது மிரரில், அதுவும் எனக்கு இந்த பக்கம் மாறிடுச்சா, தப்பு. அடுத்த ஆப்ஷன் பியில் பாருங்கள், டி கரெக்டாக இருக்குது, எஸ் கரெக்டாக இருக்குது, ஐ கரெக்டாக இருக்குது, எல் கரெக்டாக இருக்குது, இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டியில் ஈஸியாக தூக்கலாம், டி வராதுன்னு. இயும் ஆர் என்ன பண்ணுது, அப்படியே ஒரிஜினலாக வந்திருக்கா, ஸோ அவனுமே தப்பு, பி தான் கரெக்ட். ஈஸியாக எலிமினேட் பண்ணி போடலாம். நம்ம பசங்க நிறைய பேர் இது எழுதி திருப்பிலாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபைன். இதில் இந்த பக்கம் இருக்கு இல்லையா ஒரு அம்புக்குறி, இது இந்த பக்கம் என்ன ஆயிரும், இப்படி வர மாதிரி வந்துடும். சரியா, அப்படி இருக்க மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல என்ன பண்ணுது, கீழே பார்த்த மாதிரி இருக்கா, ஸோ வரமாட்டான். ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் பியில் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் டியில் என்ன பண்ணுது, மேலே பார்த்துருக்கு, ஸோ ஆப்ஷன் டியும் வரமாட்டான். சரி, சியா பியான்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், லெட்டர்ஸை செக் பண்ணி பார்ப்போமா. ஆப்ஷன் பியில் பாருங்கள், பி எல் என்ன ஆயிடுச்சு, தலைகீழ மாறிடுச்சு. எனக்கு ஆப்ஷன் எப்படி மாறும், இப்படி மாறணும். இவன் என்ன ஆகிட்டான், இப்படி வாட்டரில் மாறிட்டான், ஸோ எனக்கு பியும் வராது, சி தான் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி சூப்பராக போடலாம். எனக்கு என்ன கேட்குறாங்க, மிரர் இமேஜ் தான் கேட்குறாங்க. எதில் ஸ்டார்ட் ஆகணும் ஆன்சர், கேல ஸ்டார்ட் ஆகணும். இப்படி ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது, தப்பு. மற்ற 3 கேல ஸ்டார்ட் ஆகுது. ஜே என்ன பண்ணுது, ஆப்ஷன் சியில் தலைகீழ், அதாவது வாட்டர் மாறிடுச்சு, ஸோ வரமாட்டாங்க, சி கிடையாது. ஆப்ஷன் டியில் ஜே தலைகீழ வாட்டர் மாறிடுச்சு, டியும் கிடையாது. மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஈஸியாக இருக்கா, எப்படி ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணணும்னா கற்றுக்குமே தவிர்த்து நான் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுறேன்னு உட்காந்து வரைஞ்சிட்டுலாம் கஷ்டப்படாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே போடக்கூடிய கொஸ்டின் தான். ஃபைன். இந்த ஃபிகரை வச்சு எப்படி போடணும்னா, ஃபிகருக்கு வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. ஆஸ் ஐ செட், ஒரு இப்படி இருக்குன்னா அந்த லைனை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கறது ஈஸியாக இருக்குமா. வாட்டரில் எனக்கு இவங்க 2 பேர் மாறுவாங்களா, சென்டரில் அப்படியே தானே இருப்பாங்க, அது கரெக்டாக இருக்குது தானே. சரியா, அடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குது. சரியா, இப்படி வந்து ஒரு லைன் இருக்குது. இது வாட்டரில் போனால் எப்படி ஆகும், இப்படி வந்து இவன் இப்படி இவரை டபுள் லைனிங் வருவானா, அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் யார் இருக்கா, ஆப்ஷன் சியும் பியும் இருக்குது, ஏவையும் டிவையும் தூக்கிடுவான். அடுத்து இந்த குட்டி இருக்குல்ல, ஸோ இது என்ன பண்ணுது, இப்படி போய் இங்கே ஒன்று இருக்குது. இவன் எப்படி மாறுவான், இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு அம்புக்குறி, மேலே ரவுண்டு வச்சு கீழே அம்புக்குறி வர மாதிரி தான் 2 ஆப்ஷனுமே இருக்குது. அப்போ பியும் சியும் தான் எனக்கு ஃபைனல் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் இருக்காருலையே அந்த பாயிண்ட் வச்சு தான் பார்ப்பேன். சென்டரில் என்ன பண்ணுதுன்னா, மேலே ஒரு ஷார்ப்பாக இருக்குது, கீழே ஒரு கர்வாக இருக்குது. அப்போ அப்படியே மிரரில் வாட்டரில் என்ன ஆகும், மேலே கர்வாக கீழே ஷார்ப்பாவாங்க. மேலே ஷார்ப்பாக இருக்க ஆப்ஷன் சி தப்பு, மேலே கர்வாக இருக்க ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ப்ராப்ளம் ஃபிகர் பாருங்கள். இப்படி வச்சு ஒரு வந்திருக்கா, என்ன கேட்குறாங்கன்னா வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. மாறுறப்ப என்னாகும், எனக்கு இப்படி மாறிடும்.
எஸ் ஷேப்பில் வந்துடும். எஸ் ஷேப்பில் இருக்க மாதிரி ஆப்ஷன் ஏ இருக்குது, அடுத்து வந்து சி இருக்குது, பியையும் டியும் தூக்கிடுவேன். சரி, அடுத்து என்ன வச்சு பண்ணலாம்? ஏக்கும் சிக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இந்த லைன்ஸ் மாறுறாங்களா, இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லையா, கொஷினில் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறதுல இப்படி வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. அப்போ இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எங்கே போயிடும்? கீழே போயிடும். அப்போ கீழே வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்க மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. சரி, அதாவது படம் ஏ தான் இருக்குது. கரெக்டான ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தா ஏ இருக்குது. ஆப்ஷன் பி தான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். பேப்பர் இஸ் ஃபோல்டு. ஓகேவா? ஃபோல்டிங் பேப்பர் தான் திரும்ப வந்திருக்காங்க. இவனை எப்படி மடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிச்சுட்டு திரும்ப அவனே என்ன பண்ணுறாங்க, 4 3 மடிச்சிட்டாங்க. மேலே இருக்கிற எட்ஜஸ் மட்டும் இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளஸ்ஸு ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ப்ளஸ்ஸு போடுறோம். அப்போ பிரித்தோம் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு ரெக்டாங்கிள் ப்ளஸ்ஸு. அப்போ நல்லா பிரித்தா என்ன ஆயிரும்? 2 ப்ளஸ்ஸு 2 ரெக்டாங்கிள் 2 ப்ளஸ் வந்துருக்கும். அப்போ வரிசையாக ரெக்டாங்கிள் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்ற மாதிரி ஆப்ஷன் 4 தடவை இருக்கிறது ஆப்ஷன் பி தான். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். திரும்ப பேப்பர் ஃபோல்டிங் கட்டிங் தான். இது வந்து 4 மடிச்சிருக்கோம். ஆனால் எப்படி மடிச்சிருக்கோம்னா, இந்த லாஸ்ட்டாக இந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி மடிச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு மிரர் இதுக்கு போட போகிறோம். ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இப்படி வரப்போகுது. சரியா? இது ஸ்கொயர் இல்லை, ஆக்சுவலி பென்டகன் அங்கே இருக்குது. அது வந்து இமேஜில் அப்படி தெரியுது. அப்போ இந்த பென்டகன் என்ன பண்ணணும்? கீழே பார்த்த மாதிரி எனக்கு வேணும். ஓகேவா? அப்போ அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதுன்னு பார்த்தா, மேலே பார்த்த மாதிரி இருக்க ட்ரையாங்கிள் 3 இருக்குது. இதில் 1 கீழே இறங்கிச்சா, ஸோ பி வர மாட்டாங்க. அடுத்து இவங்க அப்படியே உல்ட்டாவாக வாட்டராக வந்துடுவாங்க. இங்கே 2 ட்ரையாங்கிள், இங்கே 2 ட்ரையாங்கிள் வரும். அதை வச்சு எலிமினேட் பண்ண என்ன பண்ணலாம்? சரி, இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? கீழே பார்த்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் மேலே பார்த்துருக்கா, தப்பு. இவன் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். எனக்கு இங்கே கீழே பார்த்துருக்கிற பென்டகன் மேலே போனால் என்னாகும்? மேலே பார்த்த மாதிரி மாறும். ஆப்ஷன் சியில் பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ஏல கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எனக்கு மேலே பார்த்துருக்க மாதிரி ஆப்ஷன் யார் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 22 பாருங்கள். பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் ஃபோல்டட் அண்ட் பஞ்ச்ட் as shown. ஓகேவா? அதே தான், அந்த ஃபோல்டிங் பேப்பர் தான். இதில் இருக்க மாதிரியே ஓட்ட போட்டால் வந்து யார் எனக்கு ஆன்சர் கிடைப்பாங்க கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? 4 மடித்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சாச்சு. இதில் இப்படி ஒரு ஷேப் கிடைக்குது நமக்கு. இதை பிரித்தா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் இப்படி ஒரு கிடைக்கும். கரெக்டாக? அப்புறம் இப்படி பிரித்தா என்ன ஆகும்? இப்படி கிடைப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக வராது. சர்க்கிளாக வந்துருச்சா, சாவம் கிடையாது எனக்கு. அடுத்த ஆப்ஷன் பி சி டி எல்லாமே என்ன பண்ணுது? ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியாது? நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதை ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். எனக்கு கீழே இந்த கார்னரில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணியிருக்காங்களா, அந்த ஹாஃப் சர்க்கிள் ஸ்கொயராக மாறுமா? மாறாது. அப்போ பி கிடையாது. சியா டியான்னு செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பா ஷேப் கட் பண்ணியிருக்கானா, அப்போ இப்படி வரப்போ என்ன ஆகிரும்? அந்த பா ஷேப்பு இப்படி வரும். மேலே போகிறப்ப என்ன ஆகிரும்? இப்படி போகும், திரும்ப இப்படி போகும். அப்போ எல்லா பாவும் 1 1 பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். இது என்ன பண்ணுது? உள்ளே பார்த்துருக்கு, 1க்கு 1 உள்ளே பார்த்துருக்கு. ஸோ டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். ஸோ இந்த பேப்பரில் இந்த பாதியை கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ பிரித்தா எல்லாத்துலேயும் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இப்படி பிரிக்கிறப்ப இங்கே கடிச்சிருக்கும். ஓகேவா? இப்படி பிரிக்கிறப்ப இங்கே கடிச்சிருக்கும். அப்படி இப்படி பிரிக்கிறப்ப என்ன ஆகும்? இங்கே கடிச்சு இப்படி கடிச்சிருக்குமா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் வச்சு அழகாக எடுப்போம். ஸோ இதில் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பிலையும் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு? இது இப்படி வெளியே போயிருக்கா. ஸோ பி கிடையாது. ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது? கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டிலையும் வெளியே போயிருக்கா எப்படி? ஸோ கிடையாது. ஏக்கும் சிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த சர்க்கிள் தான் வித்தியாசமாகுது. இங்கே இருக்க சர்க்கிள் 1 2 3 இப்படி தான் சேர்ந்த மாதிரி வரப்போகுது. இந்த மாதிரி பிரிஞ்சு வர போகிறாங்களா? இல்லை. ஸோ ஏ கிடையாது, சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 24 பாருங்கள். ஸோ ஒரு பேப்பரை இப்படி 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 வெர்டிகலாக மடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி மடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் எனக்கு லாஸ்ட்டு மட்டும் என்ன கிடைக்குதுன்னா ஒரு ரெக்டாங்கிள், ஒரு வெர்டிகல் ரெக்டாங்கிள், ஒரு ரவுண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அது லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இப்படி போகிற மாதிரி என்ன ரைட் சைட் பார்த்த ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள். இது மாறுது. கரெக்டாக? இந்த ரெக்டாங்கிள் சர்க்கிள் மாறக்கூடாது. ஸோ அப்போ இங்கே வரிசையாக மாறி இருக்குது. ரெக்டாங்கிள் வந்துச்சு, தப்பு. அடுத்து சர்க்கிள் ரெக்டாங்கிள் மாறி வருது, இவனுமே தப்பு. ஆப்ஷன் சியும் டி எனக்கு அது 3 பேர் கரெக்டாக இருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிள் மட்டும் செக் பண்ணால் போதும். என்ன பண்ணுவான்? இது திருப்பி பிரிக்கிறப்போ ஓகேவா? இப்படி ஒன்று வருதா? இப்படி பிரிக்கிறப்ப என்ன ஆயிரும்? திரும்ப இப்படி 1
இப்படி ஒன்று கிடைக்கும். சரியா, 2 பேர் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்க மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான். எல்லாமே இது ஒரே பக்கம் பார்த்துருக்கு, சி வராது. ஓகே, 25 பாருங்க. ஓகேவா, 25ல் ஒரு சர்க்கிள் பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பக்கமும் குட்டி குட்டியாக அதை மடித்து இந்த இது கார்னர்ஸ் வர மாதிரி மடித்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சிட்டாங்க. மடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கட்டிங் போடுறாங்க. ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டால் அது படம் பெருசாக என்ன ஆயிரும், அந்த சர்க்கிளில் இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல் ஆயிரும். கரெக்டாக? அப்போ 4 ஹோல் இருக்க மாதிரி ஆப்ஷன் எனக்கு ஏ மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். இது ஒன்று வச்சு எலிமினேட் பண்ணி போட்டாச்சு. நம்ம உள்ளே இருக்க ஸ்டாரை கூட பார்க்கல. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மிரர் இமேஜ். எனக்கு எல்ன்றது இப்படி ஸ்டார்ட் ஆகணும், எல்லில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆப்ஷன் பி எல் என்ன பண்ணுது, தலைகீழே இருக்குது. ஆப்ஷன் சியில் எல் ஒரிஜினலாக இருக்குது, தப்பு. சரி, ஏவா டியான்னு செக் பண்ணுறதுக்கு டியில் பாருங்கள், பின்றது ஒரிஜினலாக அப்படியே இருக்கா, எஸ் ஒரிஜினலாக அப்படியே இருக்கா, முடிஞ்சு போச்சு. ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள், ஃபார்முலேஷன் எனக்கு யார் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால், ஸோ இந்த என் என்ன பண்ணிவிடும், இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ எண்ணில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன். அதுக்கப்புறம் கேப்ஸ் ஓ அப்படியே வர போகிறாங்க, ஸ்மால் ஐஇ ஸ்மால் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ பெரிய ஏ. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுக்கான மிரர் இமேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி ரைட் சைடில் தான். மேலே கொஸ்டின்லாம் என்ன பண்ணி சொல்லியிருக்கேன், இந்த ரைட்டில் மிரர் இருக்குது, ரைட்டில் லைன் இருக்குன்னா மிரர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள், எனக்கு இந்த ஏ இருக்கு இல்லையா, பிக் ஏ தான் வரணும். என்ன ஆயிடுச்சு, ஸ்மால் ஏ வந்திருக்கு, அவனை தூக்கிடுவேன். அடுத்து இந்த ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஸ்மால் என் கேபிட்டல் ஓ ஸ்மால் ஐ கேபிட்டல் ஸ்மால் டி. ஓகே, 28 பாருங்கள், எனக்கு இந்த ஃபிகருக்கான மிரர் இமேஜ் கேட்குறாங்க. எல்லா இந்த டைமண்ட் ஷேப்லையுமே லெஃப்ட் சைடில் ஷேட் பண்ணியிருக்கா, அப்போ எல்லா டைமண்ட் சைட்லையும் ரைட் சைடில் ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி டி தான் கரெக்டாக இருக்குது, சி தப்பாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இது ரெண்டுத்துலையும் லெஃப்ட் சைடில் ஷேட் பண்ணியிருக்கு, அப்போ இது என்ன ஆயிரும், ரைட் சைடில் ஷேட் பண்ண மாதிரி வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. செலக்ட் தி ஆப்ஷன் ஃபிகர் விச் கிவ் ஃபிகர் இஸ் எம்பெடட். எம்பெடட் ஃபிகர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும், அந்த ப்ளஸ் சிம்பிளை என்ன பண்ணியிருக்கணும், இப்படி கிராஸ் லைன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள் ஃபஸ்ட் இருக்கான்னு பார்த்தா இருக்குது, பட் கிராஸ் லைன் இப்படி போகுது, தப்பு. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, கிராஸ் லைன் இந்த பக்கம் இருக்குது, தப்பு. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, கிராஸ் லைனே இல்லை, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, கிராஸ் லைன் இங்கே இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 30. எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு இப்படி கிராஸாக ஒரு லைன் போகிற மாதிரி வேணும். ஸோ ட்ரையாங்கிள் இருக்குது, பட் கிராஸாக போகல, ஆப்ஷன் ஏ கிடையாது. ட்ரையாங்கிள் இருக்குது, கிராஸாகவும் போகுது, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் நோபல் டாப்பிக்கில் தெரியாமலாம் யாரும் தப்பு பண்ணுறது கிடையாது, கேர்லெஸ் மிஸ்டேக்னால மட்டும் தான் நிறைய தப்பு நடக்குது. சரியா? ஸோ அடுத்த டெஸ்ட்டில் பார்ப்போம். நல்லா படிச்சுட்டே இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தேங்க்யூ.